கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைய தியானத்துக்குள்ளே போவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 34வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர்களுடைய மீட்புரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை இளைப்பார பண்ணுகிறதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார் என்று அருமையான இந்த வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய மீட்பர் வல்லமை உள்ளவர். தாசனாகிய யோபு விதமாய் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கும் கூட நான் சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை இவ்விதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ ஜனமே, நீங்கள் யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் யாரை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய மீட்புரோவினில் வல்லமை உள்ளவர். உங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்திருந்தாலும் அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். அவருடைய சிலுவை பாடுகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவருடைய சிலுவை மரணத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதை அறிந்த நீங்கள், அவர் மரித்து பாதாளத்துக்கு சென்று 3வது நாளிலே தேவனுடைய வல்லமையினாலே அவர் உயிர்த்தெழுந்தாரே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பேச மறந்து விடாதிருங்கள். உங்களுடைய வியாதிகளிலே நீங்கள் சொல்ல வேண்டும், என் கர்த்தர் வல்லமை உள்ளவர். உங்களுக்கு வருகிற போராட்டங்கள்ல, பிரச்சனைகள்ல, உங்களுக்கு வருகிற மிகப்பெரிய உபத்திரவங்கள்ல நீங்கள் பேச மறந்துவிடக் கூடாது. என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். அது மாத்திரம் இல்லைங்க, வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். என்னங்க நீங்க யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. சேனைகளின் கர்த்தரே உங்களுக்கு துணையா இருக்கும் போது அந்த யுத்தத்தில் நீங்க ஜெயித்து விடுவீங்க. உங்க வியாதி என்கிற யுத்தத்தில் நீங்கள் தோற்று போகிறதுக்காக அந்த வியாதி உனக்கு வரவில்லை, நீ ஜெயம் எடுக்கிறதுக்காக அந்த வியாதி உனக்கு வந்திருக்கிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வியாதி வராதுன்னு இல்லைங்க, வியாதி வரும். ஆனா அந்த வியாதியை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தரே அவர்களோடு கூட சேனைகளின் கர்த்தராய் பராக்கிரமசாலியை போல அவர் இருக்கிறதுனாலே அந்த வியாதியை நீங்கள் உதறிவிட்டு போங்கள். மெலித்தா தீவிலே ஓ ரக்கதா ஷக்கதா பவுல் அந்த ஸ்தோத்திரம், அந்த பாம்பை, அந்த விஷம் நிறைந்த அந்த பாம்பை அவர் உதறிவிட்டு போன போது அவர் மரித்து போகவில்லை, அவர் உயிரோடு தான் இருந்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உயிரோடு தான் இருப்பீர்கள். வியாதி உங்களை விழுங்க முடியாது, இந்த பலவீனம் உங்களை விழுங்க முடியாது. கர்த்தரே சேனைகளின் ஆவியானவராய், சேனைகளின் கர்த்தராய் உங்களோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேசத்தை அவர் இளைப்பார பண்ணுகிறார். எது தேசம்? நீங்க தாங்க தேசம், நீங்க தாங்க தேசம். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். ஸ்தோத்திரம். மத்தேயு 11:28 நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னவர். ஸ்தோத்திரம். அந்த இளைப்பாறுதல்னா ஆங்கிலத்தில் ரெஸ்ட்னு சொல்லுது. அப்ப தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் உனக்கு ரெஸ்ட் தர போகிறார். உன் யுத்தத்தை அவர் ஓய பண்ண போகிறார். உன் யுத்தத்துக்கு மாறாக அவர் ஒரு யுத்தத்தை பண்ண போகிறார். அவர் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ண போகிறார். பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ண போகிறார். உன்னை சிறைபிடித்து வைத்திருந்த பாபிலோன் குடி அதிகார வர்க்கத்தை அவர் தத்தளிக்க பண்ண போகிறார். பாபிலோன் என்பது அதிகார வர்க்கம், அது சிறைபிடிக்கும், அது தேவ ஜனத்தை ஸ்தோத்திரம் விலங்கு போட்டு இழுத்து கொண்டு போகும். அந்த எல்லா சிறையிருப்பிலிருந்தும் கர்த்தரே உங்களை விடுவித்து திரும்பவும் அவர் உங்களை இழுத்து கொண்டு வரப்போகிறார். அது மாத்திரம் அல்லங்க, அவர் உங்களுடைய வழக்கை இன்னைக்கு கையில எடுத்திருக்கிறார். கையில எடுத்த தேவன் ஜெயத்தை தருவார். ஸ்தோத்திரம். அவர் யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்க பட்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜெயந்தா. என்னோட கூட சேர்ந்து ஜெபியுங்கள். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தைகள், அவர்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை அவர் இளைப்பார பண்ணுகிறதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுகிறதற்கும் ஜனங்களுடைய இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இவங்களுடைய வழக்கை நீர் கையில் எடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. யெகோவா நிசியாய், ஜெயம் கொடுக்கிற தேவனாய் எங்கள் மத்தியில நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.